சில வேளையில் சில பேர் வந்து ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்துட்டு அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து பாஸ்டர்ஸ் ஆகி எங்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நாங்கள் உங்கள் சர்ச்சில் இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், இந்த பொண்ணை பார்த்துருக்கோம், ஃபோட்டோ காமிச்சு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்ச பிள்ளைங்களா தெரியுமே, இந்த பையனை நல்லா தெரியுமே, இந்த பொண்ணை நல்லா தெரியுமே. உடனே அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ நான் பொதுவாக என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் பொதுவாக சொல்லுவேன், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன் அவன், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்போ நான் எதை வச்சு நான் வந்து அந்த பிள்ளைங்களை பற்றி நான் கமெண்ட் பண்ணேன் அல்லது நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா, அவங்க சர்ச்சுக்கு வர்றது, அவங்க எப்படி வர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்க யூத் மீட்டிங்கில் நான் பார்த்தேன், கேம்பில் பார்த்தேன், அவங்க வந்து பைபிள் படிக்கிறத பார்த்தேன், அவங்க ஜெபிக்கிறத பார்த்தேன், சர்ச்சில் நோட்ஸ் எடுக்கிறத பார்த்தேன், அவங்க வந்து எப்படி அப்பியர் பண்ணாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிஃப்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய டேலண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துட்டு யூஸ்வலாக நான் கமெண்ட் பண்ணுறேன். ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஐ cannot go beyond this. ஆனால் ஆண்டவற்றை வந்து ஒருத்தன் வந்து, ஆண்டவரே என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஆண்டவர் வந்து வெளியில் நம்ம செய்கிற சில கிரியைகளெல்லாம் பார்த்துட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டார். ஏன்னா நீங்கள் மேத்யூ சாப்டர் 6 வாசித்தீங்கன்னா மூணு விதமான காரியங்கள் செய்த ஒரு கூட்டத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். முதல் காரியம் அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க வந்து நிறைய பேருக்கு பிச்சை போட்டாங்க, தான தர்மம் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்களை ரொம்ப பாராட்டினாங்க, சூப்பர்ப்பா, உன்ன மாதிரி தர்மகர்த்தா யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அவங்க வந்து நல்ல நீண்ட ஜெபம் பண்ணாங்க, 4 சந்தியில் எல்லாரும் பார்க்குறபடி சத்தம் போட்டு நீண்ட ஜெபம் பண்ணாங்க. அதை பார்த்தவங்க எல்லாம் நிச்சயமாக என்ன சொல்லிப்பாங்கப்பா, என்ன பக்திப்பா, அந்த மாதிரி ஜபாவி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அடுத்தது அவங்க என்ன செய்தாங்கன்னா, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்ற மாதிரி அவங்க ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாங்க. அதை பார்க்குறவங்களாம், அப்பா ரொம்ப பயஸ் பீப்புள்ப்பா, ரொம்ப பக்தியானவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நல்ல காரியம் பண்ணவங்கள பார்த்து ஏசு சொன்னார், மாயக்காரரே, நீங்கள் வந்து இந்த தான தர்மம் கொடுத்ததெல்லாம் நல்ல மனசில் கொடுக்கல, மனுஷன்ட்ட பேர் வாங்குறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணது தேவன் பார்க்கணும்னு இல்லை, மனுஷன்ட்ட பேர் வாங்குறதுக்காகவே நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் எடுத்தது ஆண்டவர்கிட்ட உங்களை ஹம்பிள் பண்ணணும், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணல. யூ ஃபாஸ்டட் ஜஸ்ட் டு கெட் சம் அப்ரிசியேஷன் ஃப்ரம் பீப்புள். இட் இஸ் ஆல் ஃபேக். இது அத்தனையும் ஃபேக் நான் சொல்லிட்டு போயிட்டார். நான் சர்ச்சில் எப்படி இருக்கேன்னு அவருக்கு தெரியும், என் காலேஜில் எப்படி இருக்கேன்னு தெரியும், என் வீட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியும், என் டியூஷன் சென்டரில் எப்படி இருக்கேன்னு அவருக்கு தெரியும். நான் எல்லாரும் க்ரௌடில் இருக்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். என்னுடைய பெட்ரூமை நான் லாக் பண்ணும்போது நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நான் பேசும்போது என்ன பேசுகிறேன்னு அவருக்கு தெரியும். நான் பேசுறதுக்கு பின்னால் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியும். ஏனென்றால் 139ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே என் உட்காரத்தில் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் எழுந்திருக்கிறது அறிஞ்சிருக்கிறீங்க, என் நினைவுகளை நீங்கள் தூரத்திலிருந்து அறிகிறீங்க, உமக்கு மறைவாக நான் எங்கேயுமே போக முடியாது. இந்த ஒரு விதமாக சொன்னால், சுற்றி இருக்கிற மக்கள்லாம் நம்ம எங்கே உட்காந்துருக்கணும்னு பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவர் வந்து நீ ஏன் அங்கே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன பேசுகிறோன்றதை கேட்குறாங்க, ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம ஏன் இந்த வார்த்தையை சொன்னோன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹி நோஸ் த வெரி இன்டென்ஷன். அவருக்கு முன்பாக இருள் கூட வெளிச்சம் மாதிரி இருக்கான். அவருக்கு முன்பாக எதுவுமே மறைவிடமே ஒன்றும் இல்லை. வேணும் சொல்லுது, நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக நிர்வாணிகளை போல இருக்கிறோம். We are all naked before him. In other words, we are so transparent, nothing can hide from the prying eyes of God. தேவனுடைய ஊடுருவும் கண்களுக்கு முன்பாக மறைவிடமாய் இருக்க ஒன்றுமே இல்லை. இப்போ கொஸ்டின் என்னன்னா, having this kind of understanding about me, என்னை குறித்து இவ்வளவு தெரிந்த ஆண்டவர், அவற்றை போய் ஆண்டவரே என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? And what God said, what Jesus said is kind of shocking. அவர் சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னா, லவோடீசியான்றது வந்து இங்கே எழுதுனது வந்து ஒரு சர்ச். இவங்க ரட்சிக்கப்படாத மக்கள் இல்லை, இவங்கெல்லாம் ஒரு சர்ச். இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னவங்க, ரெகுலராக கூடி ஆராதிக்கிறவங்க, பிலீவர்ஸோட ஐக்கியமாக இருக்கிறவங்க, ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க, சர்ச் கேதரிங்கில் இருக்கிறவங்க, வர்ஷிப் பண்ணுறவங்க, ஸ்கிரிப்சர்ஸை கையில் வச்சுருக்கிறவங்க, பைபிள் தூக்குறவங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னது எனக்கு ரொம்ப பயமுறுத்துச்சு எனக்கு. அப்போ எப்படி நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா, அல்லது ஆவியானவர் எப்படி நடத்த ஆரம்பித்தார்னா, நம்மளை பற்றி ஆண்டவர் இந்த மாதிரி லைன்ஸில் யோசிப்பாரா, அல்லது இந்த மாதிரி நம்மளை பற்றி சொல்லுவாரா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் வந்து வாட் வுட் ஜீசஸ் டெல் அபவுட் மீ அப்படின்னு கேட்டால், ஜீசஸ் வுட் சே, ஐம் சாரி மேன், ஐ ஹவ் நத்திங் டு அப்ரிஷியேட். உன்னை பற்றி சொல்கிறதுக்கு பாராட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் நிறைய வேளை ரொம்ப சந்தோஷமாக எழுச்சி வெளியே போயிட்டு இருக்கோம், ரொம்ப நார்மலாக வாழ்கிறோம். ஏன் தெரியுமா? we have actually printed our own certificates. நாம் என்ன சொல்லிக்கிறோம்னா, என்கிட்ட ஒரு குறையுமே கிடையாது, ஐ எம் பர்ஃபெக்ட், there's nothing wrong with me, என்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து பர்ஃபெக்டான ஆள், என்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க,
நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன்னு நாம நமக்கே சொல்லிக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லலை. இயேசு சொல்லவே இல்லை. உங்ககிட்ட ஒரு குறை இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட நல்லதுன்னு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை பண்ணுறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு இருக்கா? ஒரு முறை கூட ஆவியானவர் என்கிட்ட வந்து, நீ நல்லா செய்கிறப்பா, நீ நல்லா வாழ்கிறப்பா, நீ நல்ல பிள்ளைப்பா நீனு அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் நம்மளுடைய டெஸ்டிமனி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்றது நம்மளுக்கு என்ன கவலை? ஐ எம் பர்ஃபெக்ட், என்கிட்ட ஒரு குறையுமே இல்லை, என்கிட்ட ஒரு குறையுமே இல்லை. ஆனால் வேதம் நமக்கு போதிக்குது. 2 Corinthians chapter 10 and verse 18, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். What people say about themselves means nothing. ஒருவர் தங்களையே பற்றி பேசுறது வந்து எந்த அர்த்தமுமே கிடையாது. எது கணக்கில் கொண்டு வரப்படும்னா, கர்த்தர் வந்து நீ நல்லவன் சொல்றது தான் கணக்கில் வரும். ஏன்னா கடைசி நாளில் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் when we stand in the presence of God, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து நம்மை நோக்கி வருகிறதா, அல்லது நாமே நம்மளை நல்லவன் சொல்லிட்டு எழுந்து போறோமா? Do you want to know what Jesus is thinking about you? Revelation chapter 3. Now let's go to verse 15 to 16 again. அவர் சொல்லுகிறாரு, உன் கிரியைகள் எனக்கு தெரியும், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது எனக்கு நலமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு. 16ஆம் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து இந்த 7 சர்ச்சஸ்லாம் ஆண்டவர் இப்படி ஒரு நாள் இப்படி பேசுனது கிடையாது. உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ குளிரும் இல்லை நீ அனலும் இல்லை. உனக்கு ஒரு புத்திமதி சொல்லட்டுமான்றாரு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டால், நீ நினச்சிட்டு இருக்க நான் உங்ககிட்ட ரொம்ப பக்கமாக இருக்கேன்னு, ஆனால் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? உன் வாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கேன்றார். ஐ எம் அவுட் சைட் த டோர், ஐ எம் அவுட் சைட் த டோர், ஐ எம் ஸ்டில் நாக்கிங். நான் இன்னும் வந்து கதவை தட்டிட்டு இருக்கேன், நீ இன்னும் கதவு திறக்கல, இன்னும் நீ எனக்கு இடம் கொடுக்கல, என்னை வெளியே நிற்க வச்சிருக்கேன்றாரு. இதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா இந்த செய்தி யாருக்கு வந்துச்சுன்னா, ஒரு சின்னருக்கு இல்லை, பாவிக்கு வரல, ஒரு சர்ச்சுக்கு வந்துச்சு. நான் ஒரு பிலீவர், நான் பேப்டைஸ்ட், நான் அனாயிண்டட், நான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு சொன்ன ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, let me tell you the truth, I am not even inside you, I am outside you. நாங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு நினைக்கிற ஒரு கும்பல்கிட்ட ஆண்டு சொல்கிறாரு, you know what, there's not much of appreciation for you, you are of no advantage to me, I have no association with you, I am standing outside. நீ நினைக்கிற நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். நான் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளியிலிருந்து வாசலை தட்டிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன வெளியே சொல்கிற தெரியுமா? நான் வந்து லெவோடிசியன் சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கேன் நீ சொல்கிற. உனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நீ காமிச்சுக்கிற. பட் ஐ ஹவ் நோ அசோசியேஷன் வித் யூ, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட், யூ ஜஸ்ட் த்ரூ மீ அவுட். என் பேரை சொல்லிட்டு நீ தொடர்ந்து போயிட்டே இருக்கிற, பட் எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். I want to end with this question. What would Jesus say about me? என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவார்? As the church of the last days, கடைசி நாட்களின் சபையாக நம்மளை பார்த்தா இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரோ? யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். உன்னை பற்றி அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா என்கிட்ட சொல்லிடுவாரா? உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிடுவாரா? உன்னோட எனக்கு எந்த தொடர்புமே இல்லைப்பா. வாட் ஐ எம் டெல்லிங் அபவுட் மை செல்ஃப், என்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன்றது கேள்வி இல்லை.
What my parents are telling about me, that's not the question. What my friends are telling about me, that is not the question. What would Jesus say about me? இந்த கேள்விக்கு இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட ஆரம்பிப்பாராக. நீங்க என்ன என்னை பத்தி சொல்றீங்க ஆண்டவரே? நான் சொல்லலாம் எல்லாத்தையும் போயிட்டு, என்கிட்ட ஒரு ப்ராப்ளமே இல்லை, there's nothing wrong with me, என்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் நீங்க என்னை பத்தி என்ன ஆண்டவரே சொல்வீங்க? நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லிடுவாரா? உன்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து, உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லப்பா, அல்லது ஆண்டவர் நம்மளை பார்த்து, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லப்பா, நீ சும்மா ஷோ காட்டுற, பட் உனக்கு எனக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லப்பா, அப்படி ஆவியானவர் பேசுவாரா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். But uncle, this word was for me. Uncle, as you were speaking, I could hear the Lord Jesus tell me tonight, I have no appreciation for you. நீ கோல்டா இருந்தாலும் ஆகிலும் ஹாட்டா இருந்தாலும் ஆகிலும் உன்னை யூஸ் பண்ணியிருப்பேன் நான். ரெண்டுமே இல்லையப்பா. நீ நடுநிலையா காம்ப்ரமைஸ்ல உட்கார்ந்திருக்க. You're so corrupted. I can't use you. உன்னை என்னால பயன்படுத்த முடியல. 6 மைல் தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டேன். பட் அந்த வாட்டர் வந்து அன்ட்ரிங்கபிள். குடிக்க முடியலப்பா அந்த தண்ணியை. குடிச்சா வாந்தி எடுக்கணும் போல தோணுது. உனக்கு எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசுவாரா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது, this is not the question pastor uncle is asking you. This is the question Jesus wants to know. What would Jesus say about me? அங்கிள், என் லைஃப்ல ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில இல்லை அங்கிள். அவரை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டே இருக்கேன். நான் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கர்த்தரை நான் யூஸ் பண்ண முடியாதபடி அனலையும் குளிரையும் கலந்துட்டு கரப்ட் பண்ணி என் வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப துப்பி விடுற மாதிரி, வாந்தி பண்ற மாதிரி என் வாழ்க்கையை ரொம்ப மோசமாக வச்சிருக்கேன். ஆண்டவரோட உறவு வந்து சும்மா ஒரு ஃபேக்கா நான் வந்து மெயின்டைன் பண்றேன். ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிச்சு, நான் வெளியே போகும்போது என் மனசாட்சியில் ஒரு சத்தம் கேட்கணும், well done good and faithful servant, நல்லது உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்க தேவனுடைய பாராட்டை நான் கேட்டுட்டு போக விரும்புறேன். அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு நான் போக விரும்புறேன். இந்த இடத்துட்டு போகும்போது, நீ எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன் என்று ஆண்டவர் சொல்லணும் நான் விரும்புறேன். இடத்தை விட்டு நான் போகும்போது, I want to be sure that I'm actually related to God on a very close level. இயேசு என் வெளியில இல்ல, எனக்குள்ள இருக்கிறாரு. அதை நான் உறுதி செஞ்சுட்டு போக விரும்புறேன். எனக்கு அவருக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே கிடையாது. நான் அவர் அண்டை நான் இருக்கிறேன் அப்படின்றத நான் உணர்ந்துட்டு போக விரும்புறேன். Today's word was for me, uncle. I was so happy, I was so satisfied about what people thought about me. மக்கள் என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்றதுல ரொம்ப நான் சந்தோஷமாயிட்டேன். நான் அதுதான் என்னோட மெஷரிங் ஸ்கேலை நான் மாத்திட்டேன். அல்லது நானே என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்றதுல தான் நான் ரொம்ப அப்சஸ்டா இருந்தேன். I never took time to listen to what Jesus would say about me. என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்கறதுக்கு நான் டைம் கொடுக்கல. I want to know what Jesus would say. Uncle, I want Jesus to start talking to me in this camp. Fake இல்ல uncle, சும்மா என் முகத்துக்காக, என் சந்தோஷத்துக்காக பொய்யான காரியங்கள் எல்லாம் என்னை சும்மா எக்ஸைட் பண்றதுக்கு, என்னை இமோஷனலா ஃப்ரெண்ட்ஸில கொண்டு போறதுக்குலாம் ஆண்டவர் பேச நான் விரும்பல. I want Jesus to speak the truth to me and I want to hear the voice of Jesus. இந்த நாட்கள் அவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார், என்னை பத்தி என்ன சொல்ல விரும்புறார் நான் கேட்க விரும்புறேன். இந்த 3 questions வந்து நான் திங்க் பண்ண விரும்புறேன். தயவுசெய்து இந்த 3 வார்த்தைகளை உங்க மனசுல அப்படியே ஓட விடுங்க. What would Jesus say about me?
என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவார்? அவர் உண்மை தானே பேசுவார். என்னை பற்றி என்ன சொல்லுவார்? நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லுவாரா? ஐம் சாரி மை சைல்டு, உன்னை பற்றி நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லுவாரா? ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார்? எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன்னு சொல்லுவாரா? ஒரு யூஸ் இல்லைப்பா உன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாரா? ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது உனக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாரா? அல்லது உனக்கு எனக்கும் பல மைல் தூரம் இருக்குப்பா, நான் வெளியே நின்று தான் கதவை தட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாரா? லார்ட் ஸ்பீக் டு மீ. இந்த நாட்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் சும்மா வெளியரங்கமாக நாங்கள் எக்ஸைட் ஆகிட்டு நாங்கள் போக வரல. we want to get real. please tell us the truth. இருக்கிற மனமா நீங்க பேசும்போது அதை கேட்கறதுக்கு எனக்கு காதை தாங்க, எனக்கு ஒரு மன தெளிவை தாங்க. என் உண்மையை நீங்க வெளியே கொண்டு வாங்க, என்னோடு இடைப்படுங்க. தொடர்ந்து ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.